அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா எறாப்பொடி வச்சு தூள் தாங்க செய்ய போகிறேன். இந்த இட்லி பொடி உங்களுக்கு கூட 2 இட்லி இருந்தாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு எறாப்பொடி ஒரு 200 கிராம் இருக்குங்க எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இன்றைக்கி வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கல் மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி இதை எடுத்துக்கணும். நான் க்ளீன் பண்ணல இந்த எறாப்பொடியை ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க. நீங்கள் இது கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், செம சூப்பரான வாசனையாக வரும். நல்லா அந்த வாசனை வரும்போது நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதுங்க. எடுத்து நான் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட போகிறேங்க. நீங்கள் இட்லிக்கு இன்னும் 2 இட்லி கூட சாப்பிட்லாங்க. ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள், அதே பேனில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் போட்டுருக்குறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ, காரம் உங்களுக்கு கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம். கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இதிலேயே இந்த மிளகாய் அளவு கம்மி பண்ணிக்கலாங்க. போட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கருவேப்பிலையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம வறுக்கும் போது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், அதையும் எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நான் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு ஜீரகம்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு செரிமானம் ஆகுங்க. அவ்வளோதான், இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். நான் ஒரு 200 கிராம் நான் காஞ்ச எறா போட்டிருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொட்டுக்கடலை மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஒரு 2 கப்பு நான் பொட்டுக்கடலை சேர்த்து லைட்டாக அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். இந்த எறாப்பொடி தூளுக்கு நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டால் போதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இதையும் லைட்டாக நான் ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த தூளில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு ஒரு இட்லி என்ன 4 இட்லி 10 இட்லி கூட நம்ம சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. எல்லாம் அந்த எறாவும் வறுத்து வச்சுருந்த எறாவை போட்டுடுறேன். பாருங்கள், அந்த மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவரும் ஒரு உங்களுக்கு தனியாக அப்படியே காட்டும். கொஞ்சமாக நான் தூள் உப்பு சேர்த்து நான் நெய்ஸ் பவுடரை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. இதை நீங்கள் 1 மந்த் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. நான் பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நைஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த பொடி செய்யும்போது நீங்கள் இறால இருக்கிற மண்ணுகளை மட்டும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனலாக செய்யணும். நீங்கள் மண் இருந்துச்சுன்னா நம்ம இந்த தூளில் எல்லாமே மண் நரபுறன்னு இருக்குங்க. பாருங்கள், ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நான் கொட்டி வச்சுட்டு போகிறேன். இப்போ இதுக்கு இன்றைக்கி நான் சூடான ஒரு சாஃப்டான இட்லி தாங்க சுட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் ஒரு 200 கிராம் இறாக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சூடான இட்லியோட இந்த பொடியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இன்றைக்கி இட்லி தான் சுட்டிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சமாக நமக்கு தேவையானாலும் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலந்து நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. நீங்கள் தோசை இருந்தாலும் இந்த மாதிரி மொறுன்னு தோசை சுட்டும் அதுக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ரேஷன் அரிசியில் சுடுற இட்லியோட மெஷர்மெண்ட்டில் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.